சரிம்மா, இப்போ உண்மையை மறைச்சிட்டோம் சரி. நாளைக்கு அர்ச்சனா வீட்டில் அப்படி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்கிறது அவனுக்கு சொல்லித்தானே ஆகணும். ஏதோ அவன்கிட்ட எப்படியாவது சொல்லலான்னு தயங்கிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே போய் சொல்லிட்டியம்மா. ஏதோ நினைப்புல சொல்லிட்டேன்ப்பா. இன்னும் 4 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள அவர்கிட்ட சொல்லிடலாம்ப்பா. அப்போ மட்டும் அவன் மனசை மாற்றிக்குவானா? இந்த ஏமாற்றத்தை அவனால் தாங்கிக்க முடியுமா? ஆ, எப்படியாவது அவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணுமே. அவர்கிட்ட நாம அந்த உண்மையை சொல்லாமலே மறைச்சிட்டா? அறிவுகட்டத்தனமா பேசாத. இது என்ன மூடி மறைச்சு விளையாடுறதுக்கு கண்ணாமூச்சி விளையாட்டா? உங்க அண்ணன் கிட்ட சொல்லாம எப்படி சமாளிப்ப? எதுக்கு சொல்லணும்? சொல்ல வேணாம் பாக்கியம். அவங்ககிட்ட நம்ம எல்லாருமே உண்மையை சொல்ல வேணாம், மறைச்சிருவோம். முதல்ல அந்த வீட்டில் போய் பாலை காய்ச்சி தண்ணி கொடுத்தன போட்டோம். அதுக்கப்புறம் மெதுவாக பார்த்துக்குவோம். தண்ணி கொடுத்தன போன பிறகு தெரிஞ்சா அப்ப மட்டும் அவன் அர்ச்சனாவை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட மாட்டானா? இந்த பார், அர்ச்சனாவோட அவன் தண்ணி கொடுத்தனம் பண்ணி வாழ்ந்துட்டானா அவளை விட்டுட்டு வரமாட்டான். அப்படியே கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு வர காவாலி பிள்ளைல என் புள்ள. அதுக்கப்புறம் அவனுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா, எப்பா ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நாங்கள் அன்னைக்கு உண்மையை மறைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அவனும் பெரிய மனுஷன் பண்ணி மன்னிச்சிருவான். அதுக்கப்புறம் சரிதான்பா நீ இப்படி தனியா இருந்துக்கோன்னு அவனை தனியா விட்டுருவோம். ஏய்யா, அவதான் ஏதோ விளையாட்டுத்தனமா சொல்லிட்டு இருக்கானா? நீ ஏதோ வளரிட்டு இருக்க. முதல்ல இதுக்கு உங்க அண்ணன் ஒத்துக்குவாரா? இந்த பார், எங்க அண்ணன் கிட்ட எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும். அதை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாத. வாசு, நீ என்னப்பா சொல்ற? எனக்கு ஓகேப்பா, உங்க ஐடியா படி நீங்க செய்யுங்க. சரி. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நான் உங்ககிட்ட போய் உண்மையை சொல்லதான் போறேன். ஏய், என்னடி சும்மா என்னமோ ஆகும்னா உண்மையை சொல்றேன்னு குதிச்சுக்கிட்டே இருக்கிற? ரொம்ப தான் குதிக்காதய்யா. இன்னைக்கு பிள்ளைக்கு எல்லாரும் ஆசை காட்டி மோசம் பண்றீங்க. நாளைக்கு இல்லன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் தாங்குவானா? என்னடி என்னமோ அப்படியே பிளேட்டே மாத்திட்ட. என்னமோ அவன் உழைப்பு வேணாம், அவன்கிட்ட இருந்து சல்லி காசும் வேணான்னு. அப்புறம் எதுக்கு இப்ப அவன்கிட்ட உண்மையை சொல்லணும்னு துடிக்கிற? ஏன் தெரியுமா? அவன் சம்பாத்தியம் உனக்கு வேணும். அதுக்காக தான் நீ இப்ப இப்படி பேசுற. யோ, நான் ஒன்னும் பணம் காசுக்கு ஆசைப்படுறவல்ல. நாளைக்கு இல்லன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் ஏங்கி போயிட மாட்டா? நாங்களும் அவன் ஏங்கிட கூடாதுன்னு தான் இதை செய்கிறோம். செல்வத்தை பார்த்தல? செல்வத்தை அர்ச்சனா எவ்வளவுதான் எடுத்துரிஞ்சு பேசினாலும் அவன் மேல எவ்வளவு பாசமா இருக்கான். பார்த்தாலே கொஞ்சம் முன்னாடி எப்படி அர்ச்சனான்னு பாசத்தோட தேடி வந்தான். அப்படிப்பட்டவனை உன் சுயநலத்துக்காக அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட சொல்றியா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எல்லாம் செல்வத்தோட நல்லதுக்காக தான் சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. செல்வத்து மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிக்காத. இந்த பார், உனக்கு அர்ச்சனாவை பிடிக்காது. அவன் இந்த வீட்டுக்கு வர்றது பிடிக்கல. அதனால செல்வத்திட்ட உண்மையை சொல்லிட்டா அவன் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இருந்துருவான். உனக்கு ஒரு கல்ல 2 மாங்காய் அடிச்ச மாதிரி ஆச்சு. அதுக்காக தான் நீ இந்த மாதிரி திட்டம் போடுற. அட பாவி பாவி, ஏன் எப்படி பேசுற? நான் என்ன அந்த அளவுக்கு ஈவ இருக்க இல்லாதவளா? என் புள்ள வாழ்க்கைய நானே கெடுக்க பாப்பேன். இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பேசாதையா. சும்மா நடிக்காதே. இந்த விஷயத்துல நான் உன்னை நம்ப மாட்டேன். இந்த விஷயம் செல்வத்திட்ட மட்டும் இல்ல, சம்பந்தியமா விட்டு கூட தெரியக்கூடாது. இந்த ஒருத்தி ஒருவேளை அக்கா அக்கா அக்கான்னுட்டு அவகிட்ட தப்பி தவறி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, கதை கந்தலாயிடும். அதனால யாருகிட்டயுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணிடி. வேணாம், நீ என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணுங்கம்மா. இத பாருடி, உன் புருஷன் தலையில கை வச்சு சத்தியம் பண்ணியிருக்க. நாளைக்கு இந்த விஷயம் மட்டும் உன்னால அவனுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். நீ என் தலையும் போயிடும், உன் தாலியும் போயிடும். உன் தாலிக்கு பங்கம் வராம பாத்துக்க. கரெக்டா எல்லாம் முடிச்சிடுறியா? யா, முடிச்சிடுறேன். அப்ப நான் என் சீட்டுக்கு போறேன் மேடம். காவ்யா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லுங்க மேடம். முதல்ல உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்ன மேடம் திடீர்னு என்கிட்ட சாரி எல்லாம் கேக்குறீங்க? உன்னை பத்தி தப்பா பேசினதுக்கு, தப்பா நினைச்சதுக்கு. செக் போஸ்ட் மேட்டர்ல உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் காவ்யா. அது மட்டும் இல்ல, டோட்டலா நீ எந்த மேட்டர்லயுமே தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ நல்லவ காவ்யா. உன்னை அனாவசியமா நோக்கடிச்சிட்டேன். ஐ எம் சாரி, வெரி வெரி சாரி. என்ன திடீர்னு ஏன் இந்த மனமாற்றம்னு பாக்குறியா? இத்தனை நாளா நல்லவரு உத்தமரன் நினைச்சிட்டு இருந்த திலீபனோட சுயரூபம் எனக்கு இப்பதானே புரிய ஆரம்பிச்சிருக்கு. ச்சே, இப்படிப்பட்ட மனுஷனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. ஆனா இப்படி சொல்றது உனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஜஸ்ட் கேக்குற உனக்கே இப்படி இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு.
திலீபன் வெளிப்பார்வைக்கு நல்லவனா வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள காம கொடூரனா அலையிற மனுஷன் இப்படி ஒரு கீழ்த்தனமான ஆளா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆமா காவ்யா, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. தினமும் ஒரு பொண்ணோட ஊர் சுத்திட்டு இருக்கிறது தான் அவரோட ஹாபி. முதல்ல ஃப்ரெண்டா பழக ஆரம்பிச்சு அப்புறம் காதல் ஆசை காமிச்சு நெருக்கமானதுக்கு அப்புறம் தன்னோட ஆசையை தீர்த்துக்கிட்டு தூக்கி வீசிடுவானா. அடுத்ததா வேற பொண்ணு. எனக்கு இப்பதான தகவல் கிடைக்குது. நீ கேக்கலாம் மத்தவங்க சொல்றதெல்லாம் ஏன் நம்புறேன்னு. எனக்கு நடக்காத வரைக்கும் நானும் நம்பல. ஆனா அந்த ரோக் என்கிட்டயே தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான் காவ்யா. இதெல்லாம் யார்கிட்ட சொல்ல முடியும்? உன்கிட்ட தானே சொல்ல முடியும். திடீர்னு லேட் நைட்ல கதவு தட்டி சும்மா பேசிட்டு இருக்கலாம்னு தொந்தரவு பண்றான். அசிங்கமான படத்தெல்லாம் காட்டுறான். திடீர்னு ஒரு நாள் வா என் பெட்லயே படுத்துக்கலாம்னு கூப்பிடுறா. என்னதான் கட்டிக்க போற பொண்ணா இருந்தாலும் என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணலாமா? திலீபன் மேல இருக்க நம்பிக்கையில தானே என் பேரண்ட்ஸ் என்ன இங்க ஸ்டே பண்ண விட்டுருக்காங்க. இப்பதான் எனக்கு புரியுது இந்த விஷயத்துல உன் மேல எந்த தப்பும் இல்ல. அவன் உன் மேல ஆசைப்பட்டுதான் ஃப்ரெண்டா பழகி காதல் ஆசை காமிச்சிருக்கா. நீ அவன் ஆசைக்கு இணங்காம கல்யாண கடவோடு இருந்ததுனாலதான் பொண்ணை தூக்கி வச்சுட்டு சொத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க போறா. என் தலைவிதியை பாத்தியா? இப்படிப்பட்ட அயோக்கியனோட தான் நான் வாழணும்னு இருக்கு. ஸ்டாப் இட். யார பத்தி என்ன பேசுறீங்க? நீங்க இல்ல, அந்த கடவுளை வந்து திலீபனை பத்தி தப்பா பேசினாலும் நான் அதை நம்ப மாட்டேன். என்ன, நான் அவர் மேல கோவமா இருக்கேன், அதனால அவரை பத்தி தப்பா பேசினா அவரை வெறுத்துருவேன்னு நினைச்சீங்களா? நான் அவர் மேல இருக்கிற கோவத்துல ஒன்னும் அவரை விட்டு விலகி போல. அவர் மேல இருக்கிற மரியாதையாலையும் என்னால உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் விலகி போனேன். அதை புரிஞ்சுக்காம எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தப்பா நினைச்சு நீங்களே உங்களை அசிங்கப்படுத்திக்காதீங்க. திலீபன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு ஆம்பளையோட குணம் என்னன்னு அவன் கண்ணை பார்த்தே ஒரு பொண்ணால கண்டுபிடிக்க முடியும். இது வரைக்கும் நான் எவ்வளவு நாள் அவர்கிட்ட நெருக்கமா பேசியிருக்கேன், பழகிருக்கேன். ஒரு தடவை கூட அவர்கிட்ட இந்த தப்பான பார்வையோ பேச்சோ வந்ததில்ல. அவரோட குணத்தை பார்த்து தான் நான் அவரை காதலிக்கவே ஆரம்பிச்சேன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பத்தி ஏன் இப்படி தப்பா பேசிட்டு இருக்கீங்க? திலீபனை பத்தி மத்தவங்க குறை சொன்னா நீங்க கண்டிக்கணும். கல்யாணம் பண்ணிக்க போற நீங்களே அவரை பத்தி தப்பா பேசி நான் கண்டிக்கிறேன் பாத்தீங்களா? இதுதான் அவரோட துரதிருஷ்டம். சரி, ஏதாவது அஃபிஷியலா பேச வேண்டியது இருக்கா? ஓகே, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். அர்ச்சனா, கூப்பிட்டீங்களாம்மா? என்னம்மா உடம்பு கிடம்பு சரியில்லையா? இல்லையம்மா, நான் நல்லா தானே இருக்கேன். இல்ல, நான் சாமிக்கு விளக்கேத்த போறேன். வாசத்துல வச்சு கோலம் போட்டியா? இல்லம்மா, இதோ இப்ப கூட்டி கோலம் போட்டுடுறேன். ஆ. அர்ச்சனா, மாமா எப்படி இருக்கீங்க மாமா? வீட்ல அத்தை ராணி எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. அவர் எப்படி இருக்காரு? பரவாயில்லம்மா, எல்லாத்தையும் உனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. அவன் ரொம்ப நல்லா இருக்கான். என்ன மாமா வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க மாமா. வாங்க வாங்க மாமா. அம்மா. வணக்கம் சம்பந்திமா. என்னங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியில வாங்க. இதோ வந்துட்டேன். நீங்க உட்காருங்க மாமா. என்ன? அடடே சம்பந்தி, வணக்கம் வாங்க வாங்க, சம்பந்தி. உட்காருங்க. சரி. அர்ச்சனா, மாமாக்கு காஃபி கொண்டாமா? இல்ல, எனக்கு வேண்டாம். எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுத்தா போதும். சரி, குடிக்க சரி. தண்ணி கொண்டா. அப்புறம் என்ன விஷயம் சம்பந்தி? வழக்கமா அண்ணன் தான் வருவாரு, இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. இல்ல, ஒரு நல்ல விஷயம், அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க குடுமா. மாமா.
சொல்லுங்க. நான் இங்கே வர்றது இதான் கடைசி தடவை. என்ன சம்பந்தி இப்படி சொல்றீங்க? இல்லை, செல்வத்தோட எங்களுக்கு எந்த ஒட்டு உறவும் இருக்கக்கூடாது, போக்குவரத்தும் இருக்கக்கூடாது. அப்போ தான் அர்ச்சனாவை அனுப்புவேன்னு அண்ணங்கிட்ட சொன்னீங்களாம். அதான் எல்லாருமா கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம். அதை சொல்லிட்டு போகலான்னு தான் நான் கடைசி தடவையாக வந்திருக்கேன். நீங்கள் சொன்ன கண்டிஷனுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம் சம்பந்தியம்மா. என்ன ஆரம்பத்தில் கேட்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. செல்வம் சின்ன வயசுலேருந்து என் குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவன். அவன் சந்தோஷத்துக்காக நாங்களாம் விட்டு கொடுக்குறதுன்னு பேசி முடிவு பண்ணிட்டோம். இன்னும் ஒரு வாரத்தில் அர்ச்சனாவை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவீங்க. அதுக்கப்புறம் செல்வத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி சம்மந்திங்கிற முறையில் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் போயிடுமா? அதனால தான் வழக்கமாக வர அண்ணனை நிறுத்திட்டு நான் வந்தேன். என்ன சம்பந்தி இப்படிலாம் பேசி மனசை நோகடிக்கிறீங்களே? இல்லை சம்பந்தி, அது உங்கள் மனசு நோவுப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதை சொல்ல, உண்மையை தான் சொல்கிறேன். சம்பந்தியம்மா, இனிமே செல்வத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. நீங்கள் நினச்சபடி எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். என்ன, என் பையனும் அர்ச்சனாவும் சந்தோஷமாக குடும்பம் நடத்தணும், அது போதும். அது சரி, நீங்கள்லாம் சேர்ந்து இந்த முடிவுக்கு சம்மதம் சொல்லிட்டீங்க. ஆனா முக்கியமான ஆளு இந்த முடிவுக்கு சம்மதம் சொல்லியிருக்கணுமே. அதான் உங்க புள்ள. அவர் சொல்லிட்டாரா? அவ்வளவு சீக்கிரம் இதுக்கு சம்மதம் சொல்லியிருக்க மாட்டாரு. அது எப்படி சம்பந்தியம்மா? அவன் சம்மதம் சொல்லாமலாம் நான் இவ்வளோ தூரம் உங்ககிட்ட வந்து சொல்லுவேன்? முதல்ல அதெல்லாம் முடியாது, நான் மாட்டேன்னு தான் சொன்னான். அப்புறம் நாங்கள் எல்லாருமா சொல்லி பேசி அவனை சம்மதிக்க வச்சிட்டோம்ல. நீங்க சொல்றது போய், இதை நான் நம்ப மாட்டேங்க. நிச்சயமா நீங்க சொல்றது போய் தான். செல்வம் கண்டிப்பா இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாரு. ஏன்னா உங்க குடும்பத்து மேல அவருக்கு அவ்வளோ அக்கறை. அப்படி இருக்கும்போது எப்படி ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு? என் பையனை பற்றி நீங்கள் இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அவன் நீங்கள் சொன்ன மாதிரியே அவன் சொன்னோன்னே சட்டுன்னு ஒத்துக்கலம்மா. ரொம்ப பிடிவாதமாக அடம் பண்ணான். என்ன, நாங்கள்லாம் பிரிவினைன்னு ஒன்றை தவிர மற்றபடி குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமா இருப்போம்னு சொன்னோன்னே அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டாம்மா. இல்ல, எனக்கு என்னமோ நீங்க பொய் சொல்றீங்களோன்னு சந்தேகமா இருக்கு. ஜெயந்தி, அவர் தான் மாப்பிள்ளையே ஒத்துக்கிட்டாருன்னு சொல்றாருல, அப்புறம் பொய்யா இருக்குமோன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு இல்ல மாமா, செல்வம் இந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்காம நம்ம அர்ச்சனா இந்த வீட்டுக்கு வாழ போனதுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துரு போகுது, அதுக்கு தான் மாமா. அதெல்லாம் இருக்கட்டும். எப்பவுமே பஞ்சாயத்து பேசுறதுக்கு உங்க வீட்ல இருந்து பெரியவர் வருவாரு. அவர் வராம நீங்க வந்திருக்கீங்க. அதான் ஆரம்பத்திலே சொன்னேன்மா, கடைசி தடவையாக நான் வந்துட்டு போகிறேன்னு. இருந்தாலும் நல்ல விஷயத்த அவர் வந்து சொல்லிருக்கலாம்ல. அது நீங்கள் திடீர்னு குடும்பத்தை உதறிட்டு செல்வம் தனியாக வரணும்னு சொன்னோன்னே அண்ணனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. இருந்தாலும் அவன் குடும்பம் நல்லபடியாக அமையணுங்கிறதுக்காக அவரை ஆதரிக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை, அப்படியே விலகி நின்ட்டாரு. அதனால தான் இப்போ நான் வர வேண்டியதாக போச்சு. பெரியவர் எங்களையெல்லாம் கண்டிப்பா தப்பா நினைச்சிருப்பார். ஐயோ, அண்ணன் அப்படியெல்லாம் புரிஞ்சுக்காதவர் இல்லை. என்ன, அவர் மனசில் செல்வம் இப்படி தனியாக கொடுத்தனும் போகிறது அவர் மனசுக்கு சங்கடமாக இருக்குது. அதனால தான் அவர் சொல்கிறதுக்கு சங்கடப்பட்டார். நான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். எப்படியோங்க, எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சு என் பொண்ணு உங்க வீட்டுல வாழ போறாங்கிறத நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அவளுக்கு என்னென்ன சீர் செலுத்தி செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு நாளைக்கே கொண்டு வந்து விட்டுறோம். நாளைக்கே எதுக்குங்க, ஒரு 4-5 நாள் கழிச்சு அனுப்பலாமே. ஏன், நாளைக்கு நாள் நல்லா தானே இருக்கு. நாளைக்கே கூட்டிட்டு வந்தா என்ன, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நாளைக்கு நாள் நல்லா தான் இருக்கு. ஆனால் இன்னொரு 4-5 நாள் கழிச்சு அமாவாசை வருதுல்ல, அதான் அமாவாசை நிறைஞ்ச நாள், அன்னைக்கு பால் காய்ச்சலான்னு சொல்ல சொன்னாங்க. அதுவும் நல்லதுதான் சம்பந்தி. அமாவாசை அன்னைக்கு பால் காய்ச்சறது நல்லதுன்னு தானே சொல்லுவாங்க. அன்னைக்கே வச்சுக்கலாம். ரொம்ப நல்லதுங்க. அப்போ நான் கிளம்புறேன். இருங்க, இருந்து சாப்பிட்டு போங்க. இருக்கட்டும் சம்பந்தி, பரவாயில்ல, வரேன். சம்பந்தியம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே இனிமேல் செல்வத்தோட குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டு வரவும் வச்சுக்க மாட்டோமா. இதை வெறும் வார்த்தையில சொன்னா மட்டும் பத்தாது, செயல்லையும் அப்படி இருக்கணும். அப்புறம் பிள்ளைய விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லைன்னு அவர் வேலை செய்யற இடத்துல போய் பார்க்கறது, பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு ஃபீஸுக்கு பணம் வேணும்னு கேட்கறது, போற வர வழியில பார்த்து கண்ணை கசக்கிறது, அப்புறம் உங்க வீட்டுல சம்சாரம் தான் பிள்ளைய பார்க்காம சாப்பாடே இறங்கலன்னு நாடகம் போடுறது, இதெல்லாம் வச்சுக்க கூடாது. ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல உறுதியா இருக்கணும். நாங்கள் உறுதியாக இருப்போம் சம்பந்தியம்மா. ஆனால் ஒரு சின்ன வேண்டுகோள்.